வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபால. முதலில் தலைப்புச் செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகளை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி மலையகத்தின் பல பகுதிகளில் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பிள்ளையானின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வருக்கு செயற்கை சுவாசத்துடன் தொடர்ந்தும் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இனி விரிவான செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளதுடன் அகில இலங்கை ரீதியில் முதல் 10 இடங்கள் பெற்ற மாணவர்களின் பெயர் விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 195 புள்ளிகளை பெற்று வவுனியா ரம்பைக்குளம் தமிழ் மகா வித்தியாலய மாணவன் கோகுலதாசன் அபிஷேகன் தமிழ் மொழி மூலம் முதலாம் இடத்தை பிடித்துள்ளார். இந்த மாணவன் அகில இலங்கை ரீதியிலான பெறுபேறுகளுக்கு அமைய 2ஆம் இடத்தை பிடித்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தேசிய ரீதியில் வெற்றி பெறுவதற்கு தனது வாசிப்பு பழக்கமே காரணம் என கோகுலதாசன் அபிஷேகன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டுள்ளார். தேசிய மட்டத்தில் அதிக முதலாம் இடம் பெறுவதற்காக நான் வீட்டு வேலைகளை தினமும் செய்தேன். சந்தேகங்களை உடனே ஆசிரியரிடம் கேட்டு தீர்த்துக் கொள்வேன். வாசிப்பு திறன் என்னோட அதிகமாக இருந்தமையாலும் நான் அதிக புள்ளிகளை பெற முடிந்தது. பாடசாலை மாணவன் அகில இலங்கை ரீதியில் 2ஆம் இடத்தை பெற்றமை தொடர்பில் ரெம்பைக்குளம் தமிழ் மகா வித்தியாலய அதிபர் அருட்சகோதரி ஜெயநாயகி சிவமாலை தமதாக மகிழ்ச்சியை இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளார். வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகா வித்தியாலய தேசிய பாடசாலையில் தரம் 5 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சையில் அபிஷேகன் கோகுலதாஸ் அவர்கள் தேசிய மட்டத்திலே முதலாவது இடத்தை பெற்றதையிட்டு நான் பெருமகிழ் அடைகின்றேன். பாடசாலை சமூகமும் இன்றைய நாளிலே மகிழ்ந்து நிற்கின்றது. திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி மாணவன் உதயராஜன் கௌஷிகன் மற்றும் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவி உமாசங்கர் ஜெயனி ஆகியோர் தலா 194 புள்ளிகளை பெற்று தமிழ் மொழி மூல மாணவர்கள் வரிசையில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். இந்த மாணவர்களுக்கு அகில இலங்கை ரீதியில் 3ஆம் இடம் கிடைத்துள்ளது. இம்முறை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய மாத்தரை உருகமுவ மெதடிஸ் கனிஷ்ட வித்தியாலய மாணவன் சித்திஷ் நிரான் சமரவிக்ரம 196 புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இதேவேளை இம்முறை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகளை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்குமைய யாழ் மாவட்ட தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளி 152ஆக அமைந்துள்ளது. கொழும்பு, கண்டி, மாத்தளை, கேகாலை, களுத்துறை, கம்பஹா, குருநாகல், காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளி 153 ஆகும். வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, பதுளை, ரத்தினபுரி, புத்தளம், அனுராதபுரம், பொலனறுவை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளியாக 151 புள்ளிகளை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளி 150 என பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளி 149 புள்ளிகள் எனவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தவிர்ந்த வெளிமாவட்ட பாடசாலைகளுக்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை தபால் ஊடாக பாடசாலைகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு மற்றும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கல்வி வலயங்களுக்குட்பட்ட பாடசாலைகளின் மாணவர்களுக்கான பெறுபவர்களை இன்று காலை 9 மணி தொடக்கம் பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சைகள் பிரிவிற்கு சென்று பெற்றுக் கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 5ஆம் தர புலமை பரிசில் பெறுபவர்கள் தொடர்பான மேன்முறையீடுகளை எதிர்வரும் 4ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் நேற்றிரவு இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. www.donuts.lk மற்றும் www.results.exam.gov.lk ஆகிய இணையதளங்களூடாகவும் பரீட்சை பெறுபவர்களை பெற்றுக் கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் உதவி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ் பிரணவதாசன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்குரிய பெறுபேறுகள் நேற்று மாலை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பெறுபேறுகளின் அடிப்படையில் மாணவர்கள் பெற்ற மாவட்ட மட்டத்தில் பெற்ற வெட்டு புள்ளிகளும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது.
பரீட்சையில் முதல் 10 இடங்களை பெற்ற மாணவர்களும் இங்கு அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். இதில் 2ஆம் இடம் 3ஆம் இடத்தைச் சேர்ந்த 3 தமிழ் மொழி மூல மாணவர்களும் இதில் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றார்கள். அத்துடன் இந்த பெறுபேறுகளில் ஏதாவது மீளாய்வு செய்ய விரும்பினால் பெற்றோர்கள் ஆசிரியர்களின் உதவியுடன், அதாவது கடந்த தவணை பரீட்சையில் பெற்ற புள்ளிகளை மேற்கொண்டு இந்த பெறுபேறுகளை அதிபர் ஊடாக இதுவரை நவம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு முன்பாக நமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த புலமைப்பரிசில் பரீட்சையை மீளாய்வு செய்வதற்கான இறுதி திகதி நவம்பர் மாதம் 4ஆம் தேதியாக காணப்படுகிறது. இதற்கு பின்பு கிடைக்கும் பெறுபவர்கள் மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட மாட்டாது. ஆகவே இந்த வெற்றியடைந்த மாணவர்களுக்குரிய பெற்றோர்கள் மாணவர்கள் வெற்றி அடைந்தார்களோ இல்லையோ என்பதை கவனிக்காது, மாணவர்கள் சிறுவர்கள். ஆகவே சிறுவர் தினம் கொண்டாடப்படும் இந்த மாதத்தில் பெற்றோர்கள் மாணவர்களை மிகவும் கண்ணியமாக நடத்திக் கொள்ள வேண்டும். கடந்த வருடங்களில் நாங்கள் அறிந்திருக்கின்றோம், மாணவர்களை இந்த பெற்றோர்கள் துன்புறுத்தியதாக அறிய கிடைத்தது. மாணவர்கள் சித்தி என்பது இது 10 வயது மாணவர்கள் மிகவும் சிறுவர்கள். ஆகவே இந்த மாணவர்களை கண்ணியமான முறையில் நடத்துமாறு பெற்றோர்களுக்கு அன்பாக பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. 2.5 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் வெள்ளவத்தையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினால் நேற்று மாலை இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நைஜீரிய பிரஜையொருவரும் இலங்கை பிரஜையொருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 450 லட்சம் பெறுமதியான கொக்கைன் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனிடையே தேகுவளையில் கொக்கைன் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 25 அரசு நிறுவனங்களிடமிருந்து கடந்த வருடத்திற்கான கணக்காய்வாளர் அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை என கணக்காய்வாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக குறித்த நிறுவனங்களின் வருடாந்த கணக்கறிக்கையை தயார் செய்ய முடியாதுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்கம் தெரிவித்துள்ளார். லக்ஸதோச மற்றும் நெற்கொள்வனவு சபை என்பன இந்த நிறுவனங்களுள் அடங்குகின்றன. இந்த நிறுவனங்கள் தொடர்பில் கொடுக்கல் வாங்கல் அறிக்கை மாத்திரம் சமர்ப்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதனிடையே 1545 அரசு நிறுவனங்களின் கணக்காய்வு அறிக்கையை இந்த மாதத்திற்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் சபாநாயகர் கிறிஸ்டா மார்க்வோல்டர் உள்ளிட்ட குழுவினர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வரவுள்ளனர். சபாநாயகர் கருஜாய் சூரியவின் அழைப்பின் பிரகாரம் அவர்கள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்க தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் சபாநாயகருக்கும் இலங்கை சபாநாயகருக்கும் இடையில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுவிட்சர்லாந்தின் சபாநாயகர் கிறிஸ்டா மார்க்ஸ்வால்டர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் சுவிட்சர்லாந்தின் சபாநாயகர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் கண்டி நகருக்கு சென்று சுற்றுலாவில் ஈடுபடவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்க தெரிவித்துள்ளார். அம்பாறை நிந்தவூர் பிரதேச மீனவர்கள் இன்று கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நிந்தவூர் பிரதான வீதியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நிந்தவூர் மீனவர்களுக்கு ஒழுவில் வெளிச்சவிட்டு பிரதேசத்தில் மண்ணரிப்பை தடுப்பதற்காக போடப்படும் கற்கள் காரணமாக மாட்டுப்பள்ளம், அட்டப்பள்ளம், வௌவாலோடை, மத்தியத்துறை ஆகிய பகுதிகளில் பாரிய கடலரிப்பு ஏற்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த மீனவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒலிவில் ஆபர் வந்தது பிறகு இந்த தடுப்பு சுவர் போட்டது பிறகு இந்த மீனவர்கள் வாழ்க்கை தரம் பாதிக்கப்பட்டது. இந்த மீனவர்கள் இப்போ 300 அடி மேலுக்கு கடல் வந்து கொண்டிருக்கின்றது. 300 அடி கடல் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மீனவர் 10,000க்கு மேற்பட்ட அதிகமான மக்கள் அன்றாட தொழில் செய்கிற மக்கள் பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது உடனடியாக இந்த ஆபரை கிளப்புறதுதான் எங்களை முத்த முடியும். ஆபரை கிளப்பும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம். சகல அனைத்து எம்பிக்களும் பாவாடு உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்து இந்த வாரத்துக்கு முந்தி 10 மாசம் தொழில் செய்வோம். இந்த ஆவர் வந்ததுக்கு பிறகு 2 மாதம் தான் தொழில். அதுவும் 2 மாதமும் சல்லையை பிச்சு தான் எடுக்கும். வேற தொழிலாக நாங்கள் செய்யலை. மீனவர் தோணியில தள்ளினால் கல்லோடைக்கு கல் தோணியில் உடைச்சி விட்டோன்னா தோணியில் வந்துக்கிட்டு இழுத்து வைக்கிற வேளாஞ்சி இப்படியாக செஞ்சு மக்களுக்கு வந்துக்கிட்டு மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் இன்றைக்கு அன்றாட சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் எங்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லாமல் மிச்சம் தத்தாளிச்சு கொண்டிருக்கோம். நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் நிந்தவூர் பிரதேச செயலாளர் அப்துல் ஜலீஸ் ரிஃபாவுமாவிடம் மகஜர் ஒன்றினையும் கையளித்துள்ளனர்.
வெளிமடை பட்டிப்பொல ஒகிய வனப்பகுதியில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 1 மணியளவில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த வனப்பகுதியில் நேற்று காலை தீ பரவியது. தீ காரணமாக சுமார் 100 ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரையாகியுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பிரதேச மக்கள், இடர் முகாமைத்துவ அதிகாரிகள், வனஜீவராசிகள் அதிகாரிகள் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த தீ பரவியமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிமடை போலீசார் தெரிவித்துள்ளனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி மலையகத்தின் பல பகுதிகளில் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பண்டாரவளை நகரில் இன்று தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300 தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். பொகவந்தலாவி தோட்டத்தில் இன்று முற்பகல் தொழிலாளர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கண்டி பன்வில கல்பில பிரதேசத்தில் இன்றைய தினத்தில் சம்பள உயர்வை கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் வத்தேகம பன்வில பிரதான பாதை ஊடாக நகரை வந்தடைந்து நகர் மத்தியில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் இன்று நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடத்தப்பட உள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. தொழிலமைச்சர் WD செனவிரட்ன தலைமையில் அமைச்சின் அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.